டேஸ்ட்டாக ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து வெங்காயம் மோஸ்ட்டு முக்கியங்க. வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லைஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மசிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் கடல மாவு, அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு இது 2 ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு, அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து சோம்புன்னு ஒன்று சொல்லுவாங்க, பச்சை கலரில் இருக்கும். அந்த சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு காரத்தூள் போட்டுக்கோங்க. அதான் வந்து இது காரம் தரும். அதுக்கப்புறம் இஞ்சி நல்லா தட்டி வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக வந்து சுட வச்ச எண்ணெய் இருக்குல்ல, அதையும் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா கோட் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து பகோடா போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி ஒன்று சொன்னாங்க, ஒரு அரிசி மாவு எடுத்திங்கன்னா 2 அளவு வந்து இது கடல மாவு எடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எண்ணெயில் வந்து நல்லா வந்து உதிரியாக போட்டால் தான் வந்து பகோடா வந்து உங்களுக்கு தேவையான ரவுண்டாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து உதிரியாக போட்டுக்கிட்டேன். அப்போ தான் வந்து உள்ளே வந்து நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து அழகாக அப்படியே உதிரி போட்டுக்கிட்டேன். அதான் என் ஃபேமிலிக்கும் பிடிக்கும்னு சொல்லி அப்படியே போட்டேன். அப்புறம் பார்த்தா சூப்பராக இருந்தது. நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை.